அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம டெல்டா கிளைபாட் சமையல்ல ஒரு அசத்தலான கிராமத்து ஸ்டைல் கோழி மிளகு வறுவல் தான் பார்க்க போறோம். இது சாதாரண வறுவல் இல்லை. மிளகு, சீரகம், சோம்பு வறுத்து அம்மியில கையாலே அரைச்சி மண் சட்டியில தான் சமைக்க போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த கோழி மிளகு வறுவலுக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சிருக்கோம். இன்னைக்கு 1/2 கிலோ உள்ள கோழிக்கறி தான் நம்ம எடுத்திருக்கோம். இந்த வறுவலுக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். அதெல்லாம் மண் சட்டி அடுப்பில் வச்சுக்குவோம். இது லேசான சூட்டில் வறுத்து அரைச்சிக்கலாம். இதுக்கு மிளகு தான் ரொம்ப முக்கியம். மிளகாய் காரம் எதுவுமே சேர்க்காம மிளகு மட்டும் வச்சு செய்கிறது. 2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் ஜீரகம். இதை லேசான சூட்டில் வறுத்து எடுத்துக்கலாம். இது அதிக நேரம் வறுக்கக்கூடாது. லேசாக சுடு வந்தால் போதும். உடனே இறக்கிடலாம். வறுத்த மசாலா கொஞ்சம் நேரம் ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம அம்மியில் வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். இது அம்மியில் வச்சு அரைக்கிறப்போ ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம மிளகுத்தூள்லாம் கடையில் வாங்குற தூள் போடுறதை விட இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்தோம்னாக்க இதோட டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை அரைச்சி எடுத்துக்கிட்டு கூடவே நம்ம இஞ்சி பூண்டையும் அம்மிலே வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். இன்னைக்கு நம்ம எல்லாமே அம்மிலே கையாலேயே அரைச்சி செய்கிறோம். மண் சட்டி சூடானதும் இதில் நல்லெண்ணெய் 50 கிராம் சேர்த்துக்கலாம். இது நல்லெண்ணெயில் செய்கிறப்ப இது ரொம்பவே நல்லா இருக்கும். எண்ணெய் காஞ்சதும் இதில் கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை, 3 கிராம்பு சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம வெட்டி வச்சிருக்க 150 கிராம் அளவில் சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இதில் சின்ன வெங்காயம் போட்டு செய்கிறப்ப ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய்க்கும் சின்ன வெங்காயத்துக்கும் ரொம்பவே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா செவந்து வர அளவுக்கு வதங்கணும். நல்லா வதங்கினா தான் நல்லாயிருக்கும். இது கூட ஒரு தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். தக்காளி ரொம்ப அதிகம் சேர்க்கக்கூடாது. ஒரு தக்காளி பழம் போதும். இந்த மிளகு வறுவலுக்கு தக்காளி அதிகம் சேர்த்தா நல்லா இருக்காது. இது கூட வாசனைக்கு ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இது கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இந்த கோழி மிளகு வறுவலுக்கு கருவேப்பிலை அதிகமாக இருக்கிறப்ப ரொம்பவே நல்லா இருக்கும். தக்காளி நல்லா வதங்கட்டும். இதில் நம்ம அம்மியில் அரைச்ச இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கிடுவோம். நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கு அப்புறம் பார்ப்போம். இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். வறுவலுக்கு தேவையான கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம கோழிக்கறியை சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள்லாம் போட்டு நல்லா சுத்தமாக கழுவி வச்சுருக்கோம். மசாலா நல்லா படுற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டு மூடி வச்சுக்கலாம். தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டியதில்லை. மிதமான சோட்டில் மூடி வச்சு எரிக்கிறப்ப கோழிக்கறியிலேருந்து தண்ணி விட்டு நல்லா வேகும். எவ்வளோ தண்ணி வருது பாருங்கள். நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கலை. அதுலேயே தண்ணி விட்டுருக்கு. தண்ணி அதிகம் இல்லாமல் இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிக்கலாம். கோழிக்கறி 3/4 பாகம் வந்ததுக்கப்புறம் நம்ம அம்மியில் இடித்து வச்ச மிளகு, சோம்பு, ஜீரகத்தூளை சேர்த்துக்கலாம். 3/4 பாகம் வந்ததுக்கப்புறம் தான் சேர்க்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இதுதான் அந்த மசாலாவோட ரகசியமே. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சளி இருமலுக்கெல்லாம் ரொம்பவே நல்லது இந்த மிளகு காரம். நம்ம மிளகாய் எதுவும் சேர்க்காம செய்கிறதுனால. மசாலாலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வேக வச்சுக்கலாம். பாருங்க எப்படி எண்ணெய் பிரிஞ்சு வருதுன்னு. எப்படி இருக்கு பாருங்க. கோழி மிளகு வறுவல் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், கோழி மிளகு வறுவல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம கையாலேயே அரைச்சி செஞ்ச மசாலாவை செஞ்சதுனால ரொம்பவே வாசனையாக இருக்குது. இது மேலே கொத்தமல்லி இலை தூவி இறக்கிக்கலாம். நீங்களும் ஒரு தடவை கோழிக்கறி எடுத்துகிட்டு வந்தால் இந்த மாதிரி
செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம டெல்டா கிளைபாட் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.